Good morning students. Now we are going to see plant kingdom. Already in last class we saw about introduction of plant kingdom. Today we are going to see taxonomy. Already I said this word is very important. Taxonomy அப்படின்னா வகைப்பாட்டியல். எதை வச்சு இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே இந்த டாக்ஸானமிக்கு கீழே தான் வகைப்படுத்தியிருக்காங்க. அதை தான் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். பாருங்கள், டாக்ஸானமி இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது டாக்ஸானமிங்கிறது ஒரு பயாலஜியினுடைய பிரான்ச்சு. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இது எதெல்லாம் ஃபாலோ பண்ணுது, இது எதெல்லாம் இது மூலிமா எதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன், ஒரு தாவரம் அல்லது விலங்கு எந்த வகை பாட்டியலுக்கு அடிப்படையில் வருது, எந்த வகை குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிளாசிஃபிகேஷன், அதை எப்படி எந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின விளக்கம், டிஸ்கிரிப்ஷனை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நாமன்கிளேச்சர், அதுக்கு எப்படி பெயரிட்டிருக்காங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே எதுக்கு? லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் எதெல்லாம் வரும்? பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளான்ஸை பற்றினது. அதாவது நம்ம படிக்கிறதே பிளான்ட் கிங்டம், அதாவது தாவர உலகம். த வேர்டு டாக்ஸானமி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ். அதாவது டாக்ஸானமிங்கிறது 2 Greek வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி டிரைவ் பண்ணது. டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், டாக்ஸஸ்னால் அரேஞ்ச்மெண்ட், நாமஸ்னால் லாஸ். டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். த வேர்டு டாக்ஸானமி வாஸ் ஃபஸ்ட்டு காயின்டு பை அகஸ்டின் பிரமஸ் டி கண்டோலி. ஓகேவா? அதாவது இவர் தான் ஃபஸ்ட்டு டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை சொன்னவர். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்னா வகைப்பாடு. Plants are arranged into different groups and categories on the basis of similarities and differences are called classification. அதாவது பிளான்ஸில் அதற்கு இடையில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை பொறுத்து அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒற்றுமையாக இருக்கிறதெல்லாம் ஒரே குடும்பத்தின் கீழேயும், வேற்றுமையாக இருக்கிறதெல்லாம் வெவ்வேறு குடும்பத்தின் கீழேயும் நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது செயற்கை வகைப்பாடு. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது இயற்கை வகைப்பாடு. ஃபிலோஜெனிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இது ஃபைலோஜெனட்டிக், அதாவது மரபியல் சம்மந்தப்பட்ட கிளாசிஃபிகேஷன். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னா நவீன வகைப்பாடு. இந்த மாதிரி 4 வகையான வகைப்பாடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், செயற்கை முறையில் கிளாஸிஃபை பண்ணுறது. திஸ் இஸ் த எர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் பிளான்ஸ். இதுதான் முதல்ல பண்ணக்கூடிய கிளாசிஃபிகேஷன், எர்லியஸ்ட் சிஸ்டம். Plants are classified on the basis of one or few morphological characters. அதாவது இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையில் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், அதாவது மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை வச்சு வகைப்படுத்தினாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் லின்னேயஸ் கிளாசிஃபிகேஷன். இதில் செயற்கை வகைப்பாட்டு முறையில் ரொம்ப ஃபேமஸான வகைப்பாட்டு முறை அப்படி யாரோடது அப்படின்னா லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ், விச் வாஸ் ப்ரப்போஸ்டு பை கரோலஸ் லின்னேயஸ் இன் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். அதாவது ஸ்பீசிஸ் பிளான்டாரத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த நூலில் அவர் வகைப்படுத்தினது தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா செயற்கை வகைப்பாட்டு முறையில் லின்னேயஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். லின்னேயஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னு கேட்பாங்க. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். In this system, plants are classified on the basis of several characters. அதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலில் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும்தான் பார்த்தாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
செவரல் கேரக்டர்ஸ் அதனுடைய பல வகையான பண்புகளை பொறுத்து வகைப்படுத்தியிருக்காங்க. யார் அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது பெந்தம் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷன் தான் இயற்கை வகைப்பாட்டுக்குரிய எக்ஸாம்பிள். பாருங்கள், திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபோலாஜிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் த சீடெட் பிளான்ட்ஸ். ஃபஸ்ட்டு இவங்க எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா புறத்தோற்றம் மற்றும் அதனுடைய இனப்பெருக்கத்தும் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. இதுவே ஆர்டிஃபிஷியல் கேரக்டர்ஸில் கிளாசிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்லி மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த நேச்சுரல் சிஸ்டம் அதாவது பெந்தம் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷனில் மார்ஃபோலாஜிக்கலும் எடுத்துக்கிட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. எதில் மட்டும் சீடட் பிளான்ட்ஸ் விதை உள்ள தாவரங்களில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. திஸ் கிளாசிஃபிகேஷன் ஏன்னா விதை உள்ள தாவரங்களில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க எதை கார்னர் பண்ணாங்க, ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டதுனால ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய பிளான்ட்ஸ் தானே நமக்கு தேவை, அதனால தான் இங்கே சீடட் பிளான்ட்ஸ்னு வருது. திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மெனி ஹெர்பேரியா. அதாவது ஹெர்பேரியம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஸ்டு ட்ரைடு பிளான்ட்ஸ் pasted on a sheet and arranged according to any one of the accepted systems of classification and botanical gardens all over the world. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லேயும் இந்த ஹெர்பேரியம்ங்கிறத வைப்பாங்க. ஹெர்பேரியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்டாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய பூ இதழ்கள் எல்லாம் காய வச்சு என்ன பண்ணியிருப்பீங்க, புக்குக்குள்ளெல்லாம் வச்சுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்தா கூட அந்த பூ இதழ்களெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த மெத்தடு தான் ஹெர்பேரியம். அதாவது என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ எந்த பிளான்ட்டை ஹெர்பேரியமாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்டையும் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணிடணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ட்ரை ஆயிரும். அப்போது அது என்ன ஆயிரும், காஞ்சு போய் அப்படியே ஷீட் மாதிரி ஆயிரும். அந்த ஷீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹெர்பேரியம் ஷீட்டில் ஒட்டிடலாம். அதில் ஒட்டிட்டோன்னா நம்ம எவ்வளோ நாள் அதை பூச்சி விழாமல் பார்த்துக்கிறோமோ அவ்வளோ நாள் அந்த பிளான்ட்ஸ் அப்படியே இருக்கும். அதை வச்சு அதனுடைய மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ஸையும் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஹெர்பேரியம். இந்த மெத்தட் தான் எந்த கிளாசிஃபிகேஷனில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷனில் ஃபாலோ பண்ணாங்க. பாருங்கள், இந்த மெத்தடு தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லேயும் இந்த ஹெர்பேரியம் மெத்தடு தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பெந்தம் அண்ட் ஹூக்கர் பப்ளிஷ்டு their natural system of classification in their book named Genera Plantarum in 3 volumes. அதாவது பெந்தம் அண்ட் ஹூக்கர் ரெண்டு பேரும் அவங்களுடைய கிளாசிஃபிகேஷனை ஒரு புக்காக வெளியிட்டாங்க. அந்த புக்கு எத்தனை வால்யூம் கொண்டது அப்படின்னா 3 வால்யூமாக வெளியிட்டாங்க. அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிரா பிளான்டாரம். நல்லா பார்த்துக்கணும், பெந்தம் ஹூக்கர்ஸ் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன், அவங்க வெளியிட்ட புக்கோட பேர் ஜெனிரா பிளான்டாரம். இது நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷனில் லின்னேயஸ்க்கு என்ன பார்த்தோம், லின்னேயஸ் இன் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். நல்லா பார்த்துங்க, இது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு லின்னேயஸ் தான் சொல்லுவோம். இதில் லின்னேயஸ் வெளியிட்ட புக்கு பார்த்தீங்கன்னா லின்னேயஸ் இன் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இதில் பெந்தம் ஹூக்கர்ஸ் வெளியிட்டது ஜெனிரா பிளான்டாரம். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் ஆஃப் பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதை பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸோட கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஷின் ஆன்சர் பண்ணணும். அதே சமயத்தில் பெந்தம் ஹூக்கர்ஸ் இந்த 3 லைன்ஸ் பெந்தம் அண்ட் ஹூக்கர் பப்ளிஷ் இந்த 3 லைன்ஸையும் தான் இன்றைக்கி ஹோம்ஒர்க். ஸோ ரீட் வெல். தேங்க்யூ.